புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில்குமார், தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன? விரிவாக விவரிங்க. புதுச்சேரியில் கடந்த வாரம் மின்கட்டணமானது உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களும் மின்கட்டண உயர்வுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி சார்பில் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக தலைமைச் செயலகத்தை வந்தடைந்தனர். இந்த ஊர்வலமானது நகரப்பகுதியில் நடந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இதேபோல் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகம் அருகே வந்தனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக ஊர்வலத்தில் வந்த இந்தியா கூட்டணியினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட முயன்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்போது இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் மின்கட்டணத்தை திரும்பப் பெறும் வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.